KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் ஹவு டு டெல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோகிராஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும். ஸ்டோரி டெல்லர், வெட்டிங் ஸ்டோரிஸ், கல்யாண கதை, அப்புறம் குட்டி ஸ்டோரிஸை அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களுடைய பிராண்டுக்கு பேர் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த பிராண்ட்லேயே வந்து அவங்க ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஒரு பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வி நோ ஹவு டு டெல் த ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனே வச்சுருக்காரு அந்த ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக அப்போது அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸில், மேகசின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வரும். ஃபோட்டோ சீரீஸ் சில செக்ஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் அப்படிங்கிறது டைரெக்டாக ஒரு விஷயத்தை இருக்கிறத அப்படியே போய் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக நாங்கள்லாம் ஏற்காடு டூர் போயிருந்தோம். ஏற்காடு டூர் போயிருந்த சமயத்தில் வந்து அங்கே பிக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு, பிக்கு பார்க் அப்படிங்கிறது வந்து இந்த பறவைகள்லாம் ஒரு இடத்துல கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. பெருசாக லார்ஜர் ஏரியா. ஆக்சுவலாக நெட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த பேர்ட்ஸ்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். அங்கே நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அதில் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கலாம். ஆக்சுவலாக அதாவது வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து எந்த மாதிரியான ஸ்டோரி, ஒரே இடத்துல எடுத்த ஃபோட்டோ தான், ஆனால் அது வேறு வேறு ஒரு ஸ்டோரி சொல்லுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓகேவா. இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த பறவை வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நெட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, அதை சொல்கிறது ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக ஓகே, இந்த ஃபோட்டோ பாருங்களேன். அந்த பறவை வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் இருக்குது. அதாவது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வெளியில் போக முடியாது, அதில் உள்ளுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லை, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, அந்த நெட்டை காமிச்சிருக்கேன், அதில் லிமிட்டேஷன் காமிச்சிருக்கேன், அதில் ஒரு சின்ன ஸ்டோரியை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகள் வந்து நிறைய மக்கள் வந்து அதை பார்த்துட்டு போகிறதுனால வந்து அந்த மனிதர்களோட வந்து அது ரொம்ப நெருங்கி பழகிடுது. ஆக்சுவலாக மனிதர்களை பார்த்து ஒரு பயம் இல்லை, மனிதர்களோட வந்து சேர்ந்து இயல்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்குதுங்க. ஆக்சுவலாக அது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேர்ட்ஸ் பாருங்கள் அப்படியே கையில் நிற்குது, என் தலைமையில் உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஓப்பன் ஏரியாவில் எடுத்த ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தை பாருங்களேன், தனியாக ஒரு பறவை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கவர் பண்ண ஏரியாவில் எடுத்த ஃபோட்டோவா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. எடுத்தால் வந்து ஒரு நேச்சுரல் என்வரன்மெண்ட் எடுத்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே அந்த கதையை மாறிடுது. ஆக்சுவலாக ஸோ உங்களுடைய ஃபோட்டோகிராஃபினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு படத்தை எப்படி நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் வேணும். ஒரே இடத்துல எடுத்த பல படங்களில் வந்து வேறு வேறு கதைகள் தெரியுது. இது ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற பாயிண்ட். ஆக்சுவலாக ஓகே, ஏன்னா இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, அந்த பறவை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதாச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை காமிக்கலாம். பறவை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களோட ரொம்ப இயல்பாக பழகுது அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை பறவை வந்து ஒரு கூண்டு விட்டு வெளியில் போக முடியல, அந்த நெட்டத்தை தாண்டி வெளியில் போக முடியல அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் காமிக்கலாம். ஸோ படங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய விதத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக சொல்லிவிட்டு, இன்ட்ரடக்ஷனாக சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸ்டோரி டெல்லிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல நீங்கள் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய, நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய சீனில் அட்லீஸ்ட் 2 விஷயத்தை ஒன்றோட ஒன்று நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் அதை காமிச்சிருக்கேன். அந்த படம் பார்த்திங்கன்னா இது ஹம்பியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஹம்பியில் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பாழடைந்த கோயில்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, அதில் வந்து இந்த பாழடைந்த கோயிலும் அப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள மண்டபம் தான் என்னுடைய சப்ஜெக்ட். அதை நான் காமிக்கும் போது நேராக போய்ட்டு அதை மாத்திரம் நான் எடுக்கலை. அது முன்னாடி என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு மரத்தை, ஒரு ஓல்டு ட்ரீ, அந்த ட்ரங்கை பாருங்களேன், ஒரு பழைய ட்ரீ ஒன்று என்ன பண்ணிருக்கேன் ஃப்ரேமில் வந்து இடது பக்கத்தில் கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தையும் அந்த மண்டபத்தையும் நான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அந்த பழமையான மரம் அப்படிங்கிறது பழமையான கோயிலோடு வந்து இணைஞ்சு போது பேரலாக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது அதில் ஒரு ஸ்டோரி. அடுத்த பிக்சர் பாருங்களேன். அடுத்த பிக்சரில் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர். இது வந்து எங்கே எடுத்தாங்க கேட்டிங்க அப்படின்னா கொடைக்கானலில் எடுத்த ஒரு ஷாட். அது ஓகே, கொடைக்கானலில் வந்து ஒரு கோயிலில் நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போயிருக்கோம். அந்த கோயிலில் உள்ள பார்க்கிங் ஏரியாவில் இந்த காரை நான் பார்த்தேன். அதில் அதனுடைய பேக் சைடு விண்ட்ஷீல்டு பார்த்தீங்களா, அதில் இது எழுதியிருந்தது. ஆக்சுவலாக ஓகே, லார்ட் இஸ் அ ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட் அப்படிங்கிறது பைபிளிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் இல்லை PSA 23:1 அப்படிங்கிறது அந்த வேர்ட்ஸ். ஆக்சுவலாக ஆனால் அது மேலே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பரமசிவனுடைய ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த வாசகம் என்னமோ பார்த்திங்க அப்படின்னா வந்து கிறிஸ்தவ மதம் சார்ந்த, பைபிள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக ஆனால் அது மேலே இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஸ்டிக்கர் பார்த்திங்களா,
அந்த பரமசிவன ஸ்டிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதில் வேறு ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. வித்தியாசமான விஷயங்கள் கூட என்ன பண்ணலாம், நம்ம ஃபோட்டோவில் காமிக்கலாம், அதுவே ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு மாறிடும். ஓகே, இந்த படத்தை பாருங்களேன். ஒரு துப்புரவு தொழிலாளி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அந்த மெரினா பீச் பக்கத்தில் வந்து அந்த பேமெண்ட்டை க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த உழைப்பாளர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துல கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இதில் வந்து அவங்க அந்த லேடியோடைய பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படி அதை க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தொடப்பத்துடைய அந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்களா, அதுவும் பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலைகளுடைய அந்த பாடி லாங்குவேஜும் கிட்டத்தட்ட பொருந்தி போகுது ஆக்சுவலாக. ஸோ அதுலேயும் ஒரு உழைப்பாளருடைய ஒரு கான்செப்ட் இருக்குது, இவங்களையும் ஒரு உழைப்பாளராக நான் காமிக்கிறேன். ரெண்டு பேரையும் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன். ரெண்டு பேரோட பாடி லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி. பட் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அப்படி லிங்க் பண்ணி பார்க்குறதுக்கு பழகணும் ஆக்சுவலாக. இவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உழைப்பாளர் சிலையை விட்டுருவீங்க. உழைப்பாளர் சிலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள விட்டுருவீங்க ஆக்சுவலாக. அப்போது அந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டோரி இருக்காது ஆக்சுவலாக. ஸ்டோரி அப்படிங்கிறது ரெண்டு சப்ஜெக்டை நீங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த படம் பாருங்கள், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. நான் சுவிட்சர்லாண்டில் போயிருந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து எனக்கு ஒரு வெட்டிங் ஆர்டர் வந்து ஒரு ரிசப்ஷன் ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு. அப்போது வந்து அந்த பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா ஆக்சுவலாக. ஷீ இஸ் அபவுட் டு லீவ் ஃபார் த ஹால். அப்போது நான் ஒரு லோ ஆங்கிளில் ஒரு ஷாட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சென்டர் டேபிள் இருக்குது, டீ பாயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் டேபிள் இருக்குது, அதில் வந்து ஒரு கிளாக் இருக்குது. ஸோ கேமரா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீ பாக்கி கீழே வச்சுட்டு அந்த கிளாக், அந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன் அதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ எத்தனை மணிக்கு இது நடக்குது, இந்த பொண்ணுடைய அந்த போர்ட்ரேட்டை வந்து எத்தனை மணிக்கு நான் ஷூட் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல அந்த டீ பாய் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதில் ஒரு கிளாக் இருக்கிறது நோட்டீஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போது வந்து அந்த டீப்பாய் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது வழியாக அந்த பெண்ணுடைய ஐ மீன் உருவத்தை காமிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து கேமரா எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவீங்க, கார்பரேட் லெவல் வச்சு எடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து படத்தில் வந்து ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த படம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் ஊட்டி போயிருந்தோம். அப்போ வந்து தொட்டப்பட்டா போய் எடுக்கிற சமயத்தில் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எடுத்த ஃபோட்டோ, திருக்கண்ணன் அவர் எடுத்த ஃபோட்டோ. சொல்லி இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அது. இதுலேயும் பாருங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வாழ்க்கையுடைய சக்கரத்தினுடைய ஒரு கான்செப்டை அதில் கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, ஒரு யங் கப்பல் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான முறையில் நடந்து வர்றாங்க ஆக்சுவலாக. அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு வயதான கப்பல் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா தனித்தனியாக உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க ரெண்டு பேரும் யங் கப்பலை பார்க்குறாங்க. ஸோ மேபி அவங்க மைண்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுமோ என்னமோ தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, பட் அது இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து அப்படியே டைரெக்டாக காமிக்கக்கூடிய ஒரு படமாக பார்க்குறேன். இது வந்து நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. பட் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா, அந்த வயதானவங்களை தனியாக எடுப்போம், இல்லை அந்த யங்ஸ்டர்ஸை தனியாக எடுப்போம். ஆக்சுவலாக இங்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தையே ஒரு படத்தில் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதாவது உங்களுடைய படங்களுக்குள்ளே வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்கள் கம்பைன் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு, ரிலேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸ்டோரி டெல்லிங் பிக்சர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நிறைய படங்கள் வந்து ஆம்பிஷன்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய படத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டிங்க அப்படின்னா, சரியான இடத்துல நீங்கள் பாடம் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் சரியான படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு எவிடன்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் கடந்த 25 ஆண்டுகளாக ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயத்தை இதே மாதிரி அந்த ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப சீக்ரெட்டான ரகசியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னை பொறுத்தவரை ரகசியம்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. எல்லா விஷயத்தையுமே மாணவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெளிவாக ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக எல்லா வகுப்புகளையும் நான் பேசுவேன் ஆக்சுவலாக. அது பேசிக் ஃபோட்டோகிராஃபி வீக்கெண்ட் வகுப்புகளாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஃபுல் டைம் டிப்ளமா கோர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் ஆக்சுவலாக. ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது எந்த ஃபில்ட்ரேஷனும் பண்ணாமல் முழுமையாக சரியாக தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஆக்சுவலாக. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நீங்கள் படித்து அங்கே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலர் உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு பொருத்தமான கோர்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னுடைய வகுப்புகளை நீங்கள் ஜாயின் பண்ணி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுடைய நாலேஜ் இன் ஃபோட்டோகிராஃபி போத் ஆர்ட் அண்ட் த டெக்னிக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் என்ன லெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக KLR த ஃபோட்டோ குரு சேனலில் வந்து 380க்கு மேலே வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ், அதாவது வந்து ரொம்ப வந்து ஹிடன் டாபிக்ஸ் சொல்லுவேன். இதெல்லாம் இது ஹிடன் டாபிக்ஸ் அப்படின்னா நிறைய பேர் பற்றி பேச மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி ஹிடன் டாபிக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே இருக்குது KLR த ஃபோட்டோ குரு ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் KLR ஃபோட்டோ குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், KLR த ஃபோட்டோ குரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா,
பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஆக்சுவலாக ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வீடியோங்கிறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதையும் தாண்டி இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களில் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து படங்கள் பாடமாக இருக்க வேண்டும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.